ஹாய் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் 2026 நடந்து முடிஞ்ச டிஎன் டெட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் சயின்ஸுக்கான ஆன்சர் மட்டும் செக் பண்ணுவோம். அதுக்கு கொஸ்டின் புக்லெட் டி கொஸ்டினை எடுத்திருக்கேன். கொஸ்டின் நம்பர் 93. இங்கே பொட்டாசியத்தோட அணு எண் நிறையன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட டீட்டெயில் 9th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 129 இருக்குது. நமக்கு தெரியும் அணு எண்ணோட வேல்யூ புரோட்டான் அல்லது எலக்ட்ரான்களோட கவுண்ட்டுக்கு சமமாக இருக்கும். அணு எண் இங்கே 19. அப்போ புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையும் 19. நியூட்ரானோட நம்பர் நிறையன்ல இருந்து அணு எண்ணை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். 39 மைனஸ் 19 20. நியூட்ரானோட எண்ணிக்கை 20. புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை 19 20 19. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 96. தமனிகள் குறித்த சரியான குற்றுகளை தேர்ந்தெடு. இதோட டீட்டெயில் 10th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 204 இருக்கு. தமனி வழங்கும் குழாய்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சரி. செகண்ட் ஒன் உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. இது உடலின் ஆழ்பகுதியில் அமைந்துள்ளது. இது தவறு. செகண்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன் குறைந்த அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம். இதுவும் தப்பு. அதிக அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம். ஃபோர்த் ஒன் தமனியின் சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மை உடையது. இது சரி. நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. இதுவும் சரி. உள்ளீடு வால்வுகள் உண்டு. இதில் உள்ளீடு வால்வுகள் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் 3 தான் சரியானது. ஆப்ஷன் சி ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 98. ரசக்கலவை என்பது ஒரு உலோகமும் டேஸும் கலந்த கலவையாகும். இதோட டீட்டெயில் 10th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 116 இருக்கு. ரசக்கலவை என்பது பாதரசமும் உலோகமும் கலந்த கலவையாகும். இங்கே பாதரசம் அப்படின்றது மெர்க்குரி. ஆன்சர் ஆப்ஷன் பி மெர்க்குரி. 103rd கொஸ்டின். நீரியம் தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கமைவு காணப்படுகிறது? இதோட டீட்டெயில் 11th பயோபாட்னி புக்கில் பேஜ் நம்பர் 64 இருக்கு. நீரியம் தாவரம்ன்றது அரளி செடி வகையை சார்ந்தது. இதோட இலை அடுக்கமைவு மூவிலை அடுக்கமைவாக இருக்கு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி மூவிலை அடுக்கமைவு. ஆனால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நெட்டில் செக் பண்ணும்போது வட்ட இலை அடுக்கமைவுன்னு வருது. அதுவும் இதோட ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் டி. அந்த ஆன்சரையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். 106th கொஸ்டின். கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்பதன் பொருள். இதோட டீட்டெயில் 8th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 118 இருக்கு. கிரேக்க மொழியில் ஆக்சிஜன்ஸ் என்றால் அமில உருவாக்கி என்பது பொருள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி அமில உருவாக்கி. 107th கொஸ்டின். கிட்டப்பார்வை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதோட டீட்டெயில் 10th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 24 இருக்கு. கிட்டப்பார்வை மையோபியா. ஆன்சர் ஆப்ஷன் பி மையோபியா. 109th கொஸ்டின். மனித இரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதலில் விளக்கியவர்கள். இதுக்கான டீட்டெயில் 12th சுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் 60 இருக்கு. ஜியோ மற்றும் லிவான் ஆகிய இருவரும் மனித இரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து விளக்கினர். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 110. எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தட்டை புழுக்கள் அஸ்காரிஸ், உருளை புழுக்கள் யானைக்கால் புழு, வலைதசை புழுக்கள் சிலந்தி, கணுக்காலிகள் மண்புழு. இதோட டீட்டெயில் 9th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 206 இருக்கு. இதுக்கான ஆன்சர் உருளை புழுக்கள் யானைக்கால் புழு. இதுதான் சரியான ஆன்சர். தட்டை புழுக்கள் அஸ்காரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அஸ்காரிஸ்ன்றது உருளை புழுக்கான எடுத்துக்காட்டு. வலைதசை புழுக்களுக்கு சிலந்தி கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. கணுக்காலிகள் மண்புழு கொடுத்துருக்காங்க. மண்புழுன்றது வலைதசை புழுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி உருளை புழுக்கள் யானைக்கால் புழுன்றதான் சரி. 111th கொஸ்டின். பிஹெச்சி என்பது கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று? இதோட டீட்டெயில் 11th கெமிஸ்ட்ரி பார்ட் 2 புக்கில் பேஜ் நம்பர் 298 இருக்கு. பூச்சிக்கொல்லிகள் டிடிடி, பிஹெச்சி, ஆல்ட்ரின் போன்ற பூச்சிக்கொல்லிகளால் மண்ணில் நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்க முடியும். இதில் பிஹெச்சி அப்படின்றது பூச்சிக்கொல்லிகள். ஆப்ஷன் பி பூச்சிக்கொல்லிகள் தான் இதோட ஆன்சர்.
112th கொஸ்டின். மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையில் இருந்து மேகத்துக்கோ மின் துகள்கள் பாய்ந்து மிக அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் நிகழ்ச்சி. இதோட டீட்டெயில் 8th சயின்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 54ல இருக்கு. எதிர்மின் துகள்கள் நிறைந்த மேகங்களின் கீழ் பகுதியானது மலைகள், உயர்ந்த மரங்கள், கட்டடங்கள் மற்றும் மனிதர்கள் அருகே காணப்படும் நேர்மின் துகள்களோடு தொடர்பு கொள்கிறது. இது எப்ப நடக்கும் அப்படின்னா மின்னலின் போதுதான் நடக்கும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, மின்னலின் போது. 114th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்போம்களுக்கு எடுத்துக்காட்டு? இதோட டீடைல் 11th பயோபாட்னி புக்ல பேஜ் நம்பர் 48ல இருக்கு. தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்போம்கள் ஆர்கியாந்தஸ் பார்குலா. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, பார்குலா. 116th கொஸ்டின். தனிமம் கொடுத்து அதோட இணைதிறனை பொருத்த சொல்லியிருக்காங்க. இதோட டீடைல் 8th சயின்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 137ல இருக்கு. சோடியமோட இணைதிறன் 1, மெக்னீசியத்தோட இணைதிறன் 2, அலுமினியத்தோட இணைதிறன் 3. சோடியம்க்கு 3rd ஆப்ஷன், மெக்னீசியத்துக்கு 4th ஆப்ஷன், கார்பனுக்கு 2nd ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் சி ஆன்சர். 118th கொஸ்டின். துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு. இதோட டீடைல் 11th பிசிக்ஸ் புக்ல வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 40ல இருக்கு. துணைக்கோளின் ஆற்றல் எதிர்க்குறி மதிப்பு உடையது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, எதிர்க்குறி மதிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 119th. கருவுறுதலுக்கு பின் சூழின் எந்த பகுதி பெரிஸ்பெர்ம் ஆக மாற்றமடையும்? இதோட டீடைல் 12th பயோபாட்னி புக்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 22ல இருக்கு. சூழ் திசு தான் கருவுறுதலுக்கு பின் பெரிஸ்பெர்மாக மாற்றமடையும். ஆப்ஷன் சி, சூழ் திசு. 122 கொஸ்டின். கீழ்கண்ட பொருட்களில் எதற்கு பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு அதிகம்? இதோட டீடைல் 10th சயின்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 36ல இருக்கு. கொடுத்திருக்க மற்ற பொருட்களை விட நீரோட பரும வெப்ப விரிவு குணகத்தோட மதிப்பு தான் அதிகம். 20.7 × 10⁻⁻5. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, நீர் தான் ஆன்சர். 123rd கொஸ்டின். மெலிந்த உடல் மடிப்புகளுடன் கூடிய தோல் இது டேஸ் நோயின் அறிகுறி. இதோட டீடைல் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்ல பேஜ் நம்பர் 90ல இருக்கு. மராஸ்மஸ் அறிகுறி மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. மராஸ்மஸ் அப்படின்றது புரத குறைபாட்டோட நோய். இதுக்கான அறிகுறி மெலிந்த உடலாகவும் மெதுவான உடல் வளர்ச்சியாகவும் இருக்கும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மராஸ்மஸ். 124th கொஸ்டின். ராக்கெட்டில் திரவ எரிபொருளாக கீழ்கண்டவற்றுள் எது பயன்படாது? இதோட டீடைல் 8th சயின்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 87ல இருக்கு. திரவ ஹைட்ரஜன், ஹைட்ரஜீன் மற்றும் எத்தில் ஆல்கஹால் ஆகியவை திரவ எரிபொருட்கள் ஆகும். அப்போ இதுல மெத்தில் ஆல்கஹால் மட்டும்தான் ராக்கெட்ல திரவ எரிபொருளா நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆன்சர் பி, மெத்தில் ஆல்கஹால் தான். 125th கொஸ்டின். சிறுகுடலில் குடல் அலை இயக்கம் மற்றும் சுரப்புகளை தடை செய்யும் நரம்பு மண்டலம். இதோட டீடைல் 8th சயின்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 223ல இருக்கு. பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட்டு நமது உடல் உறுப்புகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது. உள்ளுறுப்புகளை ஒழுங்குபடுத்துறது பரிவு நரம்பு மண்டலத்தோட வேலை. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, பரிவு நரம்பு மண்டலம். கொஸ்டின் 130. போபால் விஷவாயு துயரத்திற்கு காரணமானது. இதோட டீடைல் 11th கெமிஸ்ட்ரி புக்ல பேஜ் நம்பர் 284ல இருக்கு. போபால் விஷவாயு துயரத்திற்கு காரணமான வாயு மெத்தில் ஐசோசைனைடு. இது புக்ல இருக்க ரெஃபரன்ஸ். ஆப்ஷன் பி ஆன்சர், மெத்தில் ஐசோசைனைடு. ஆனா நம்ம இப்போ ஏஐல செக் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ, மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற ஆன்சர் வருது. அது ஆப்ஷன் ஏல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 132. ஒரு செல் துகள்களுக்கு அனிமல்கியூல்ஸ் என்று பெயரிட்டவர் யார்? இதோட டீடைல் 11th பயோபாட்னி புக்ல பேஜ் நம்பர் 124ல இருக்கு. ஆண்டோன் பான் லியுவன்ஹாக் தான் கண்டறிந்த ஒரு செல் துகளுக்கு அனிமல்கியூல்ஸ் என்று பெயரிட்டவர்.
இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்டோன் பான் லியூவன்ஹாக். கொஸ்டின் நம்பர் 135. செல் கொள்கைக்கு தொடர்பு அற்றது எது? அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. அனைத்து வளர்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகிறது. ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன. செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்காது. இதுல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இதோட டீட்டெயில் 11th பயோபாட்னி புக்ல 127 பேஜ்ல இருக்கு. அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை, இது சரி. அனைத்து வளர்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகிறது, இது தப்பு. அனைத்து வளர்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு உள்ளே நடைபெறுகிறது. ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன, இதுவும் சரி. செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்காது, இது தப்பு. செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்கும். இவை பெற்றோர்களிடத்திலிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகிறது. அப்போ ஆப்ஷன் 2 and 4 தான் தப்பு. ஆப்ஷன் பி 2 and 4. கொஸ்டின் நம்பர் 136. புரோத்ரோம்பின் எனப்படும் புரதம் இதன் மூலம் த்ரோம்பினாக மாறுகிறது. இதோட டீட்டெயில் 11th சுவாலஜி புக்ல பேஜ் நம்பர் 135ல இருக்கு. புரோத்ரோம்பின் எனும் புரதம் கால்சியம் அயனிகள் மற்றும் வைட்டமின் கே ஆகியவற்றின் முன்னிலையில் செயல்படும் த்ரோம்பினாக மாற்றமடைகிறது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி வைட்டமின் கே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 138. திடநிலையில் உள்ள பனிக்கட்டி தன்வெப்ப ஏற்புத்திறன். இதோட டீட்டெயில் 9th சயின்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 86ல இருக்கு. இதுல நீர், பனிக்கட்டி, நீராவி இது எல்லாத்தோட தன்வெப்ப ஏற்புத்திறன் கொடுத்துருக்காங்க. பனிக்கட்டியோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 2100 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 139. அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் எனில் அலைவு காலம் என்ன? இதோட டீட்டெயில் 9th சயின்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 94ல இருக்கு. அலைவு காலத்தோட ஃபார்முலா T = 1/n. இங்க என்னன்றது 50 ஹெர்ட்ஸ், அப்போ 1/50. 1/50ஓட வேல்யூ 0.02, அப்போ அலைவு காலம் 0.02 செகண்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி 0.02 செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 143. தவறான இணையை தேர்ந்தெடுக்கும். எது தவறா பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட டீட்டெயில் 11th பயோபாட்னி புக்ல பேஜ் நம்பர் 46ல இருக்கு. நீட்டம், நீட்டத்துல சைலம் ட்ரக்கீடுகளுக்கு பதிலாக சைல குழாய்கள் இருக்கும். நீட்டத்துல ட்ரக்கீடுகள் காணப்படாது, அப்போ தவறா இருக்கிறது நீட்டம் ட்ரக்கீடுகள், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 145. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மதிப்பினை ஃபாரன்ஹீட் மதிப்பிற்கு மாற்றுக. இதோட டீட்டெயில் 7th செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 8ல இருக்கு. இதோட ஃபார்முலா F - 32 / 9 = C/5. இங்கே C 40 / 5, அப்போ 8 வரும். F - 32 = 8 × 9. F - 32 = 72. F = 104. இங்கே ஃபாரன்ஹீட் 104. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 104 டிகிரி செல்சியஸ். கொஸ்டின் நம்பர் 146. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வளர்க்கப்படும் பயிர்கள். இதோட டீட்டெயில் 8th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 255ல இருக்கு. ஜூன் முதல் செப்டம்பர் வரை வளர்க்கப்படும் பயிர்கள் காரிஃப் பயிர்கள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி காரிஃப் பயிர்கள். கொஸ்டின் நம்பர் 147. பாரிஸ் சாந்துவின் வேதி வாய்ப்பாடு. இதோட டீட்டெயில் 6th third term புக்ல பேஜ் நம்பர் 44ல இருக்கு. பாரிஸ் சாந்துவோட வேதியியல் வாய்ப்பாடு CaSO4 1/2 H2O. இந்த கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்றாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 148. மையோக்ளோபின் கீழ்கண்டவற்றுள் எவற்றை சேமித்து வைக்க உதவுகிறது. இதோட டீட்டெயில் 11th சுவாலஜி புக்ல பேஜ் நம்பர் 179ல இருக்கு. மையோக்ளோபின் என்பது தசை இலைகளில் காணப்படும் சிவப்பு நிறமி. இது எதை தேக்கி வைக்க உதவுது அப்படின்னா ஆக்சிஜனை தேக்கி வைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி O2. கொஸ்டின் நம்பர் 149. செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க. இதோட டீட்டெயில் 7th செகண்ட் டேர்ம் புக்கில் 4th லெசன் செல் உயிரியலில் செல் நுண்ணுறுப்புகள் எல்லா செல் நுண்ணுறுப்புகளை பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க.
மைட்டோகாண்ட்ரியான்றது சுவாசித்தலுக்கு ஹெல்ப் பண்ணுது. பசுங்கணிகம், ஒளிச்சேர்க்கை, கொள்கை உடலம், சுரத்தல், லைசோசோம்னா தற்கொலைப்பை. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ நம்ம பார்த்த இந்த 30 கொஷினில் எந்தெந்த கிளாஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 6th-லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க, 7th-லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க, 8th-லேருந்து டோட்டலாக 6 கொஷின் கேட்டிருக்காங்க, 9th-லேருந்து 4 கொஷின், 10th-லேருந்து 4 கொஷின், 11th-லேருந்து மட்டும் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 12th-லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேத்ஸுக்கும் ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.